ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த இது சுற்றுலா பொருட்காட்சியில் டெல்லி அப்பளம் செய்கிறாங்க இல்லைங்களா, அதோடைய செய்முறை விளக்கம் மட்டும் நான் இதை காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நான் ஏற்கனவே நான் அப்பளம் பொரிச்சதை உங்களுக்கு காட்டியிருப்பேன். அது எப்படி இது எப்படி புரியுதுன்னு சொல்லிட்டு காட்டியிருப்பேன். இது செய்முறை விளக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்ய போகிறேன், அதோடைய பொருட்கள்லாம் என்ன, எப்படி இது அரிசியை ஊற வச்சு எப்படி நான் அரைச்சது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கரெக்டாக நான் காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துங்க. இப்போது நாங்கள் உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த அரிசி ஃப்ரெண்ட்ஸ், இது பச்சரிசி ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சரிசி. இது நைட்டு ஃபுல்லாக இதில் ஒரு மகாணி ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு எல்லார் வீட்லேயும் இது இருக்கும். அதில் நான் அளந்து கரெக்டாக ஒரு மகாணி இதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மகாணி தான். ஒரு மகாணின்றது அது எல்லார் வீட்லையும் இருக்கும். அந்த மகாணி ரைஸில் ஒரு மகாணி பச்சரிசி போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புழுங்கல் அரிசியெல்லாம் நான் போடலை, பச்சரிசியில் போட்டால் தான் பார்க்குறதுக்கு வெள்ளையாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும். நீங்கள் பொரிக்கும் போதும் நான் காய வைக்கும் போதும் நான் காட்டுறேன் அது எப்படி வருதுன்னு பாருங்கள். அது கண்ணாடி பதத்தில் வரும். நீங்கள் பச்சரிசி போட்டிங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இது ஒயிட் கலரில் இருக்கும், ஒயிட் கலர்லேயே வரும். இது ஒரு மகாணி நான் போட்டுட்டு இதை ஊற வச்சுருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை அரைக்க போகிறேன். நான் அரைச்சிட்டு அதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் இதெல்லாம் பொருட்கள்லாம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், மாவு அரைச்சிட்டோம். இதுதான் மாவு. நான் உங்கள்கிட்ட காட்டினீங்களா, அரிசியை காட்டினீங்களா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சது. இதுதான் மாவு அரைச்சாச்சு. மாவு அரைக்கும் போது ஒரு 4 க்ரீன் சில்லி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதை அரைக்கும் போது அந்த டேஸ்ட் இதில் அரைச்சிட்டாவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மேலெல்லாம் போடக்கூடாது, இதிலே அரைக்கணும். அந்த காரத்தன்மை நம்ம அப்பளம் சாப்பிடும் போது இது சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்றுமே இல்லை. அரிசி அரைக்கும் போதே பச்சை மிளகாவை நான் போட்டுட்டேன். ஒரு 3 மிளகாய் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு மகாணி நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 3 மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நீங்கள் காரம் கொஞ்சம் போட்டிங்கனாவே அந்த வெயிலுக்கு அது இழுத்துரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய பொருள் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், இது பாருங்கள், இது கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். இது பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி நான் கொஞ்சம் தான் என்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா போடுங்க. ஏன்னா இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் பார்க்குறதுக்கு சுவையாக இருக்கும். பார்க்குறதுக்கு இது மேலே பார்க்கறதுக்கு அப்பளத்தில் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக சேர்க்க வேண்டியது சீரகம். இது சீரகம் நம்ம அப்பளத்தில் சாப்பிட்றதுனால செரிமானத்தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம சீரகம் போடுறோம். சீரகம் போடுறதுனால அது சாப்பிடும் போது அந்த சீரக வாசனை, இந்த கொத்தமல்லி வாசனை, கருவேப்பிலை வாசனையெல்லாம் நல்லா அவ்வளோ டேஸ்ட் வைஸில் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் இப்போ நான் போடுற மெத்தட்லேயே நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதை பாருங்கள், பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை சீரகம் போட்டாச்சு, கொத்தமல்லி போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. ஆல்ரெடி மாவில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெருங்காயம் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான உப்பு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சுட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சுடும் போது நான் காட்டுறேன், எப்படி இது சுடுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். உப்பு ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம சுட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா தண்ணியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு கட்டியாக இருக்கக்கூடாது. கட்டியாக இருந்தால் வராது. ஓகேங்களா. நம்ம ஆப்பத்துக்கு ஊற்றுவோம் இல்லைங்களா மாவு, அதே அளவு ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இதில் இது கரெக்டான பதம்னு உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு ஐடியா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கரண்டி எடுத்து வச்சுட்டு மாவு கீழே போயிட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும், நமக்கு வெறும் விரல் இருக்குங்களா, வெறும் விரலால் ஒரு கோடு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், கோடு போட்டோன்னா அது நல்லா பளிச்சுன்னு தெரியணும். இதாங்க இன்னொரு கோடு போடுற பாருங்கள், அது பளிச்சுன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது, தண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். கோடு இப்போ தெரியலன்னா தண்ணி அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஊற்றும் போது காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மாவு ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வச்சு உள்ளே ஆறணும். அது உள்ளே கொதிக்குது பாருங்கள். கொதித்து மேலே ஒரு சின்ன ஒயிட் கலரில் இது மாதிரி ஒரு ஆவி கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க.
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆவி கட்டிட்டு இதை பாருங்க எவ்வளோ இது. ஆனால் இது நம்ம கட்டும் போது இதில் சுருக்கங்கள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சுருக்கம் இருந்துச்சுன்னா மாவு ஊற்றும் போது அதுலேயும் சுருங்கி விழும். ஓகேங்களா, நல்லா வந்து க்ளீனாக இருக்கணும், சைடு ஃபுல்லாக சுருக்கம் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கட்டிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றும் போது நம்ம வந்து கீழே கேஸில் வந்து அந்த துணி எரியாதபடிக்கு பார்த்துக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா துணிங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இந்த ஓரெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அது மாதிரி கட் பண்ணி இப்போ நம்ம ஊற்றிடலாமா ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், ஆவி வருது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். உள்ள தண்ணி கொதிச்சு வெளியே வரணும், முதலே ஊற்றக்கூடாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மாவு வந்து ஒரு கரண்டி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கரண்டிலேயே வந்து நம்ம முக்கால்வாசி ஊற்றணும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நம்ம இது பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மெடிஸாக ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே மூடிட வேண்டியதான் ஒரு செகண்டு. இப்போ நம்ம எடுக்கிறோம். அப்படியே இந்த மாதிரி தோசை சிலிப்பு இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த ஓர பகுதி இருக்கு இல்லைங்களா, நீங்கள் கத்தி எடுக்க வேணாம். ஏன்னா கத்தியில் எடுத்து கொஞ்சம் லைட்டாக இதே மேலே வச்சுனா அது பாட்டு இதை வந்துச்சு பாருங்க. வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, லைட்டாக இதை பாருங்க அப்படியே வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கத்தி வச்சோன்னா உள்ளே குத்திக்கும். ஓகேங்களா. இதை வச்சுட்டு நம்ம தோசை எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது பாருங்க அப்படியே தோசை எடுக்கிற மாதிரி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க. இப்போ நான் வந்து இது ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே நான் காட்டிட்டேன். நான் அது எப்படி இது அரிசியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதை எடுத்து அது எவ்வளோ எதில் அளக்கணும்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன வந்து இது பொருட்கள்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து அதை போட்டு அரைச்சி திரும்ப வந்து அது வந்து எப்படி ஊற்றணும்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்துட்டு உடனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து நான் செஞ்சு முடிச்சு அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு இதோ காய வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து வெயிலே தேவையில்லை. ஒரு 4 hours நல்லா வந்து ஃபேன் காத்துலேயே காஞ்சிதா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெயில் கொஞ்சம் பட்டா நல்லா இருக்கும்னு சொன்னோன்னா இன்னும் ஒரு 4 hours நம்ம மறுநாள் வெயிலில் போயிட்டு காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது காய வச்சுட்டா எடுத்துட வேண்டியதான். அது அன்னைக்கே வந்து உங்களுக்கு நான் அப்பளத்தை நான் காட்டியிருக்கேன், ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து அது எப்படி பொரிக்கிறது எப்படி வருதுன்னு அதையும் காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்முறை விளக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு போட்ட வீடியோ ஒன்லி செய்முறை விளக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு வேணும் இது எனக்கு பிடிச்சிருக்கு, சரி ஓகே இந்த மெத்தட் நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதா தான் எங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பேஸில் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் எண்ணெய் யூஸ் பண்ணலை. எண்ணெயில் போட்டு தயாரிக்கிற ஒரு விதமும் மெத்தடு இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணலை. இது மட்டும்தான். இது துணியில் வந்து ஒரு பவுலில் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணியை வச்சு அதை காய வச்சு நம்ம வந்து புட்டு வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் தான் மேலே வந்து அதை துணியை கட்டி ப்ளீட் இல்லாமல் நல்லா சுருக்கம் இல்லாமல் அது பண்ணி நல்லா கட்டி அந்த மாவு ஊற்றினாதான் உங்களுக்கு வந்து இந்த ஷேப்பில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஒன்று நான் பாருங்க காட்ட பாருங்க, இந்த ஷேப்பில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதில் வந்து சுருக்கம் நம்ம வந்து துணியில் சுருக்கம் வந்துச்சுன்னா இதில் வந்து நம்ம இதுலேயே சுருக்கமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம அப்பளமும் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்பள வீடியோ இதோட முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.